Hello students, இன்னைக்கு chapter 5 2 dimensional analytical geometry 2ல exercise 5.2ல third Roman letterல 1 and 2 பார்க்க போகிறோம். இதில் இந்த ஃபார்முலாஸ் ஹைபர்போலாவோட ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் 2 டைப்ஸ் தான் இருக்குது, ஈக்குவேஷன் அண்ட் டயக்ராம், சமன்பாடு மற்றும் வரைபடம். இப்போ நான் வரைஞ்சிருக்க 2 டயக்ராம் வந்து சென்டர் வந்து 0க்கு வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சென்டர் நாட் 0 இருந்தால் அதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சப்போஸ் உங்களுடைய சென்டர் வந்து -2ல் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ப்ளாட் பண்ணிவிட்டு 0 வந்தால் இதே மாதிரி தான் இப்போ டயக்ராம் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரியே வரும் உங்களுக்கு. சென்டர் நாட் 0 இருந்தால் -2 1ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனில் மார்க் பண்ணிவிட்டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அப்படின்னு போட்டுருங்க. இப்போ உங்களுடைய அந்த வெர்டிசஸ் ஃபோக்கஸ் அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. சரிங்களா? வெர்டிசஸில் தான் நீங்கள் அந்த உங்களுடைய கர்வை வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? வெர்டிசஸ்னால் ஏ டேஷ், ஃபோக்கஸுங்கிறது F1 F2. அந்த F1 F2வை நம்ம புக்கில் எஸ்ன்னு கொடுத்துருப்பா. எஸ்னாலும் நான் ஃபோக்கஸோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஃப் தானே, அதனால் நான் F1 F2ன்னு வச்சுக்கிட்டேன். அந்த ஃபோக்கஸ் லைன்லேயே ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய லேட்டஸ்ட் ரெக்டம். வெர்டிசஸ்க்கு பக்கத்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பர்பண்டிகுலராக, அது வந்து டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? அது மாதிரி ஏ டேஷ்க்கு ரைட் சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது ஒரு டைரக்ட்ரிக்ஸு. ஃபோக்கஸ் அந்த F2லேயே ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது லேட்டக்ஸ் ரெக்டம். ஓகேவா? ஃபோக்கஸ்னால் AE,0, வெர்டிசஸ்னால் A,0. அதாவது +or-AE,0 வரும், +or-A,0 வரும். ஸோ அந்த ரெட்டிங்கில் போட்டிருக்கிறது வந்து நாட் 0ஓடது, பென்சிலில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து 0ஓடது. ஓகேவா? இப்போ வந்து டைப் 2 பாருங்கள். ஃபோக்கஸ் லைன்லேயே வரைகிறேன் பாருங்கள், அதுதான் லேட்டக்ஸ் ரெக்டமு. இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ், அதாவது ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ அதோட டயக்ராமை நீங்கள் பார்க்குறீங்க. நாட் 0க்கு அது மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் நீங்கள் அதில் வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு போடலாம். நான் அதை போடலை, ஏன்னா ஃபிகர் வந்து கிளாரிட்டியாக இல்லைங்கிறனால அதை நான் போடலை. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் நான் போடலை. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதோட வெர்டிசஸ் ஃபோக்கஸ் அதெல்லாம் மார்க் பண்ணிங்கன்னா, அதாவது 0 தவிர வேறு எந்த வேல்யூஸ் வந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா எக்ஸ் ஒய் ஆக்சிஸை, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், குறுக்கச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் ஈக்குவல் டு 0. அது ரெண்டுக்குமே எழுதிட்டேன். சென்டர் வந்து 0வாக இருந்தால் என்ன, நாட் 0வாக இருந்தால் என்ன அப்படின்னு 2 ஃபார்முலாவே எழுதி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆரம்பித்தா அது எக்ஸ் ஆக்சிஸ்டாமா, ஒய் ஸ்கொயர்னு ஆரம்பித்தா அது ஒய் ஆக்சிஸ்டாமா. 2 டைப்ஸில். சரியா? இது வந்து 0ஓடது, இது வந்து பக்கத்தில் போட்டிருக்கேன் இல்லையா ஒய் ஆக்சிஸ், அது நாட் 0ஓடது. எக்ஸில் ஆரம்பித்தா ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி ஆரம்பித்தா ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதே காஞ்சிகேட் ஆக்சிஸு துணை அச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸு, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து டைப் 2க்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸு, அதனால் ஒய் ஈக்குவல் டு 0. சரிங்களா? சென்டர் மையம் வந்து 0வாக இருக்கிற 2 கேஸுக்குமே 0 தான், நாட் 0வாக இருக்கிற 2 கேஸுக்குமே வந்து H, K. ஓகேவா?
அடுத்து வெர்டிசஸ் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. இது சென்டர் வந்து 0வாக இருந்தால், நாட் 0வாக இருந்தால் அந்த எக்ஸோட ஹச் சேர்ந்துடும், ஒய்யோட கே சேரும். அதனால் ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கே அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ ஒய் ஆக்சிஸாக இருந்தால் நமக்கு ஒய்யில் வரும் அந்த பாயிண்ட்டு. சரியா? சென்ட்ரு 0வாக இருந்தால் ஏ ஆஃப் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. சென்ட்ரு நாட் 0வாக இருந்தால் எக்ஸோட ஹச் சேர்ந்துருச்சு, அதனால் ஹச் மட்டும் வரும். ஏன்னா ஹச் ப்ளஸ் 0னா ஹச் தானே. ஒய்யோட கே சேர்ந்துருச்சு, அதனால் கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அடுத்தது குவியங்கள் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா 0வாக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா 0 ஆர் ஏஇ கமா 0. சென்டர் வந்து நாட் 0வாக இருந்துச்சுன்னா ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா கே. அதை உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பில் இப்படி போட்டிருக்கேன். அதே ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா அதோட ஃபோக்கஸ் வந்து 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. நாட் 0வாக இருந்தால் ஃபோக்கஸ் வந்து ஹச் கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, ஹச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. சாரி, இது ரெண்டு டைப்புக்குமே வந்து அது நாட் 0வாக இருந்தாலும் சரி 0வாக இருந்தாலும் சரி லென்த் ஆஃப் லாட்டெக்ஸ் ரெக்டம் செவ்வகல நீளம் வந்து 2b²/a. ஓகேவா? இப்போ டைரக்ட்ரிக்ஸ் இயக்குவரை பார்த்தீங்கன்னா 0வாக இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. நாட் 0வாக இருந்தால் எக்ஸுங்கிறனால ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. சரிங்களா? அதே ஒய் ஆக்சிஸ் டைப் 2வில் இருந்துச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. அது 0க்கு, நாட் 0க்கு ஒய்ங்கிறனால கேஏ சேர்த்துக்கணும், கே ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டெக்ஸ் ரெக்டம் செவ்வகம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. நாட் 0க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அதே டைப் 2க்கு 0வாக இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, நாட் 0வாக இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அடுத்தது மைய தொலைவு தகவு எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு √1 + b²/a². செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். b² இஸ் ஈக்குவல் டு a² இன்ட்டு e² மைனஸ் 1. c² இஸ் ஈக்குவல் டு a² + b². ஏஇ ஆர் சி ரெண்டுத்தோட இதையுமே இதை போட்டுக்கலாம், √a² + b²ன்னு. சென்டர் டு வெர்டிசஸ் சிஏ ஈக்குவல் டு சிஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ. செமி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஏ. Distance between vertices a dash is equal to 2a or b dash is equal to 2b or length of transverse axis அப்படின்னு கேட்டாலும் 2a அப்படின்னு சொல்லிடலாம். Center to focus CF1 equal to CF2 is equal to AE. Distance between foci F1 F2 is equal to 2AE. ஓகேவா? A point moves such that the difference of its distances from two fixed points in a plane is a constant. The locus of this point is a hyperbola and this difference is equal to the length of the transverse axis, that is f1p minus f2p equal to 2a. That is f1p minus f2p equal to 2a. அதை தமிழில் பாருங்கள். ஒரு புள்ளியானது அப்புள்ளிக்கும் இரு நிலையான புள்ளிகளுக்கும் இடையேயான தூரங்களின் வித்தியாசம் ஒரு மாறிலியாக இருக்குமாறு நகருமானால் அப்புள்ளியின் நியமபாதை ஒரு அதிபரவளையமாக இருக்கும். மேலும் இந்த வித்தியாசம் குறுக்கச்சு நீளத்திற்கு சமமாகும். தட் இஸ் f1p minus f2p is equal to 2a. ஓகேவா? f1p minus f2p equal to 2a. டிஃப்ரென்ஸாக இருந்தால் ஹைப்பர்போலா, சம்மாக இருந்துச்சுன்னா அது வந்து எலிப்ஸு. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொன்றிற்குமான அதிபரவளையத்தின் சமன்பாடு காண்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ. ஃபோக்கி குவியங்கள் +r-2,0. எசென்ட்ரிசிட்டி 3/2, அது வந்து இ அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ ஃபோக்கி குவியங்கள் வந்து +r-2,0. அப்போ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் பிலாங் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா நமக்கு அந்த +r-2ங்கிறது எக்ஸில் இருக்குது. ஸோ +r-AE, 0 அதோட ஃபோக்கஸோட ஃபார்முலா. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஏஇயோடைய ஆன்சர் வந்து 2 அப்படின்னு கிடச்சிடுது. ஈயோட வேல்யூ அவன் கொடுத்துருக்கான் 3/2ன்னு. ஸோ E² 9/4. ஏஇ ஈக்குவல் டு 2னா அதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிடலாம் 2/Eன்னு. ஸோ 2/, ஈயோடைய ஆன்சர் 3/2. ஸோ அந்த 2 / 3/2 வந்து ரெசிப்ரோக்கலாக மாறச்ச 4/3 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 4/3.
இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் வந்து 16/9. இப்போ பி ஸ்கொயர்டு வேணும் நமக்கு. ஸோ பி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட்னா 16/9 இன்டூ இ ஸ்கொயர்டு வந்து 9/4 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 16/9. இது நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 9 மைனஸ் 4/4 விடாமா அது. ஸோ 9 மைனஸ் 4னா 5 ஆகிடும். ஸோ 16/9 இன்டூ 5 போடுங்க, இன்ட்டு 5/4 அது கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ 5 4s are 20. ஸோ 20/9 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 20/9. ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, இ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, ஏ ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சென்டர் வந்து 0வா நாட் 0வான்னு அதையும் செக் பண்ணிக்கணும். எப்பயுமே சென்டர் வந்து ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோக்கஸ், மையம் குவியங்களின் நடுப்புள்ளி. ஸோ F1 வந்து +or-2 தானே. ஸோ F1 வந்து 2,0, F2 வந்து -2,0 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ சென்டர் மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் x1 + x2/2. ஸோ 2 - 2/2 0 - 0/2 2 - 2னா 0 0/anything 0. இது 0 - 0னா 0 0/anything 0. ஸோ சென்டர் வந்து 0 0வாக கிடச்சிடுது. அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், குறுக்கச்சு எக்ஸ் அச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கொடுத்துருக்க கிவன் பாயிண்ட்ஸை ஃபோக்கஸை வச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா, அதிபரவளையத்தின் சமன்பாடு. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். Therefore x squared by a squared minus y squared by b squared equal to 1. So x squared by a squared ஓட வேல்யூ என்னடா 16/9 minus y squared by b squared ஓட வேல்யூ வந்து 20/9. ஸோ இது டிவைடில் அகைன் டிவைடாக இருக்கனால ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்ச 9x squared by 16 9x squared by 16 minus 9y squared by 16 20 equal to 1. 9x squared by 16 minus 9y squared by 20 equal to 1. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சென்டர் வந்து 2,1, ஒன் ஆஃப் த ஃபோக்கே வந்து 8,1 அண்ட் கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4. மையம் 2,1, குவியம் 8,1 மற்றும் இதற்கு ஒத்த இயக்கு வரை x is equal to 4. கிவன் சென்டர் கொடுத்துருக்கா, ஒன் ஆஃப் த ஃபோக்கே ஒரே ஒரு குவியம் கொடுத்துருக்காங்க 8,1ன்னு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square is equal to the distance between center and focus. அப்படின்னா அந்த CF1 plus equal to CF2 அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ரிசல்ட் ஏன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம x1 y1 x2 y2ன்னு எடுத்துப்போம். ஸோ x2 - x1 அப்போ 8 - 2 ஸோ 6 ஸ்கொயர்னு கிடச்சிரும். இது y2 - y1 ஸோ 1 - 1 the whole square. செகண்ட் ஒன் 0 ஆகிடும். ஸோ 6 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 0 ஸ்கொயர்டு ஸோ ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்டு இருக்கும். இந்த ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு 6. ஸோ ஏஇ ஈக்குவல் டு 6 அது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா. அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4 அப்படின்னு நமக்கு ஒரு கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதோட சென்டரையும் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன். அப்புறம் அந்த ஃபோக்கஸையும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சென்டர் 2,1 எக்ஸில் 2 ஒயில் வந்து 1. ஸோ அந்த சென்டருக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணி அதை கேபிட்டல் X கேபிட்டல் Y அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா. இப்போ வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஒன் ஆஃப் த ஃபோக்கே ஸோ 8ல் 1 அதை மார்க் பண்ணியாச்சு உங்களுக்கு. இப்போ டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4ன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அப்போ x is equal to 4ங்கிறது அந்த 4க்கு நேராக ஒரு லைனை ட்ரா பண்ணுவோம். அது வந்து x is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. அப்போ அது 4,1ன்னு அது மீட் பண்ணுது இல்லடாமா. அப்போ அது ஒரு பாயிண்ட் தானே நமக்கு.
ஸோ சென்டரையும் நம்ம அந்த 4,1 இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். சென்டரோட பாயிண்ட்டையும் டைரக்ட்ரிக்ஸோட பாயிண்ட்டையும் எடுத்துக்கிறோம். நீங்கள் அதில் எதை வேணாலும் x1 y1 எதை வேணாலும் x2 y2ன்னு எடுத்துக்கலாண்டாமா, அதனால் எந்த தப்பும் கிடையாது. சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் டைரக்ட்ரிக்ஸுக்கு வந்து ஃபார்முலா a/e இஸ் ஈக்குவல் டு 2 - 4 the whole square plus 1 - 1 the whole square. 2 - 4 the whole square -2 the whole square. இது 1 - 1 0 ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 2 ஸ்கொயரு ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுதுன்னா 2. ஸோ a/e ஆன்சர் 2 கிடச்சிடுது. அதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ae வந்து 6, அது 1. a/e ஆன்சர் 2, அது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கேன்சல் ஆகிட்டு a² இஸ் ஈக்குவல் டு 6 × 2 வந்து நமக்கு 12 கிடைக்கிது. ஸோ a² ஆன்சர் தெரிஞ்சிடுது. ஸோ ae ஈக்குவல் டு 6. ஸோ a² e² ஈக்குவல் டு 36. இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ a² e² ஈக்குவல் டு 36. ஸோ e² இஸ் ஈக்குவல் டு 36/a². ஸோ 36/a² வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ 12 3s are 36. ஸோ e² வேல்யூ வந்து 3னா e ஈக்குவல் டு √3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு, a கண்டுபிடிச்சாச்சு. நம்ம b வேணும் நமக்கு. ஸோ b² இஸ் ஈக்குவல் டு a² இன்ட்டு e² - 1. a² வேல்யூ 12, e² வேல்யூ வந்து 3. ஸோ 3 - 1 அப்படின்னா 2. ஸோ 12 × 2, ஸோ therefore 24. ஸோ b² கண்டுபிடிச்சிட்டோண்டாம்மா. ஓகேவா? இது சென்டர் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கொடுத்துருந்தா 2,1. அப்போ நாட் 0 தானே. therefore equation of hyperbola. Therefore equation of hyperbola x - h the whole squared by a² minus y - k the whole squared by b² equal to 1. hங்கிறது 2, kங்கிறது 1. So x - 2 the whole square divided by a²ங்கிறது 12 minus y minus kங்கிறது 1. So y - 1 the whole squared by b² வந்து 24 equal to 1. Thank you. Thank you students.